ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. தரீக்கத்துல் இலாஹியாவின் முன்னோடிகளாக இருக்கிற ஹாஜி அலி யஹ்யா, ஹாஜி அப்துல் காதிர் இருவரின் நினைவாக நடத்தப்படுகிற இந்த வித்தியாசமான ஈசால் சவாப், அந்த அற்புதமான நிகழ்வினுடைய தகுதிமிக்க தலைவர் சங்கைக்குரிய ஹாஜி SMS முத்துவாப்பா அவர்களுக்கும், முன்னிலை வகிக்கிற சமூகத்தின் முன்னோடிகள், எனக்கு முன்னால் திருமறையின் வசனங்களை அழகாக ஓதி அற்புதமான முறையிலே துவக்க உரை நிகழ்த்திய கண்ணியத்திற்குரிய ஹசரத் பெருந்தகை அவர்கள், நிகழ்ச்சியை அற்புதமாக ஏற்பாடு செய்த ஏற்பாட்டாளர் சிக்கந்தர் பாஷா சாஹிப் அவர்களுக்கும், நிகழ்ச்சியை அழகாக தொகுத்து நெறிப்படுத்தி சில கேள்விகளையும் முன்வைத்து சென்றிருக்கிற ஹாஜி ஷவுகத் அலி சாஹிப் அவர்களுக்கும், AR தஸ்தகீர் சாஹிப் அவர்களுக்கும், வருகை தந்திருக்கிற உலமா பெருமக்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், எம்மோடு வருகை தந்திருக்கிற ஹாஜி நாகூர் கனி சாஹிப் அவர்கள், சித்திக் ஹாஜி அவர்கள், அஸ்ரஃப் ஹாஜி, ஹாஜி ஜாபித் அவர்கள், வருகை தந்திருக்கிற உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பெண்களும் நிறைவாக வருகை தந்திருக்கிறீர்கள். பெரிய தலைப்பு ஜனனம், இரணம், மரணம், சுவனம். உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவனம் இருந்தால்தான் இந்த தலைப்பை நிறைவாக பேசி முடிக்க முடியும். அன்பிற்குரியவர்களே, இங்கு ஷவுகத் அலி சாஹிப் அவர்கள் ஹஜரத் அவர்களை பற்றி சொன்னார்கள். நான் ஹஜரத்தோடு இருக்கிற காரணத்தினால் இன்னும் கொஞ்சம் ஹஜரத்தை நான் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. ஓதுகிற காலத்திலேயே சமூகத்திற்கு வந்தவர்கள், எழுத்து, பேச்சு, குரல் எல்லாம் ஒரு சேர பெற்றிருக்கிற ஒரு நன்முத்து என்றால் மிக இல்லை. சிந்தனை சரம் என்ற பத்திரிகை நம்முடைய வீடுகளை எல்லாம் அலங்கரித்தது. தமிழ் எழுத்திலே முதல் புரட்சியாளர் என்று சொல்ல வேண்டும். அவ்வளவு அற்புதமாக மதுரையை அலங்கரித்தவர்கள். இன்றைக்கு புதுப்பேட்டை பெற்றிருக்கிற பெரும் பாக்கியம் என்றுதான் நான் நினைக்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக, நீண்ட ஆயுளை தந்துடுவானாக. கொல்லம்பற்றையில் ஊசி வித்ததை போல ஹஜரத்துக்கு முன்னால் நான் உட்கார்ந்திருக்கிறேன். ஒரு அற்புதமான பேச்சாளர், எழுத்தாளர், கவிஞர் என்று பல்வேறு கோணங்களில் தன்னுடைய சிறப்பை பெற்றிருக்கிறார்கள். அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. இந்த அரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிற அலி யஹ்யா சாஹிப் அவர்கள் நகர தந்தை என்று சொல்லுகிற அளவிற்கு அற்புதமான ஆற்றல் படைத்தவர்கள், ஆளுமை திறன் மிக்கவர்கள். ஆனால் மேடையில் அமர்ந்து பார்த்ததில்லை. பம்பரமாய் சுழன்று பல்வேறு ஆக்கப்பணிகளை ஆற்றி வந்தவர்கள். அவர்களுடைய சகோதரர் முகமது யூசுப் என்று நான் நினைக்கிறேன், எங்களோட அஜுக்கு வந்தார். முஸ்தலிஃபாவில் காணாமல் போயிட்டார். இங்கே தான் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். மாஷா அல்லாஹ். முஸ்தலிஃபாவில் காணாமல் போயிட்டாரே, கிடைக்க மாட்டார்னு பார்த்தா எங்களுக்கு முன்னாடி அவர் தான் உட்காந்துருக்கிறார் டென்ட்டில். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப அற்புதமான ஆற்றலுக்கு சொந்தக்காரர்,
நம்மை விட்டு சென்றிருக்கிறார். அவருடைய சேவையை எல்லாம் விட்டுவிட்டு மண்ணுக்குள் உறங்கிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் அவர்களுடைய ஒதுங்குமிடத்தை சொர்க்கத்தின் பூங்காவனமாக ஆக்குவானாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் உயர்ந்த தரஜாவை அவர்களுக்கு தந்திடுவானாக. இதை போல சகோதரர் நம்முடைய தொகுப்பாளரினுடைய மச்சான் என்று சொல்லுகிற அப்துல் காதிர் சாஹிப் அவர்களை பற்றி கேள்விப்படுகிற போது அமைதிக்கு சின்னமாக விளங்கியவர்கள், மீஞ்சூரிலே அமைதியின் நிழலாக இருந்தவர்கள், அதிகமாக பேசாமலேயே தன்னுடைய சேவைகளை எறும்பு போல அழகாக ஆற்றி வந்தவர்கள் என்றெல்லாம் கேள்விப்பட்டோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை விட்டு அவர்களும் பிரிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் உயர்ந்த ஜன்னத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உயர்ந்த தரஜாவை அவர்களுக்கு தந்திடுவானாக என்று துஆ செய்தவனாக அந்த கேள்விகளுக்கு மரணத்திற்குள்ளே வருகிற போது பதிலளிக்கிறேன் என்று சொல்லி என்னுடைய ஜனனத்தை நான் துவங்க இருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, மனிதனுடைய ஜனனம் பிறப்பு எப்படி உருவானது? குர்ஆன் என்ன சொல்லுகிறது? ஹதீஸ் என்ன சொல்லுகிறது? பிறந்த மனிதனுக்கு மரணம் எப்படி வருகிறது? அதற்கு இடைப்பட்ட காலத்தில் இரணம் எப்படி கிடைக்கிறது? இந்த ஜனனத்திலிருந்தே நாம் துவங்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே பேசுகிற போது சொல்லுவான், ஹலக்னாக்கும் மின் துராப், மண்ணிலிருந்து உங்களை நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். மண் என்று அல்லாஹ் சொல்லுவான். எல்லாம் கலந்தது இருக்கிறது அல்லவா? இதான் மண். மணல் வேறு, மண் வேறு. சொன்ன ரப்புல் ஆலமீன் வெறும் மண் அல்ல, அதில் கொஞ்சம் தண்ணீரையும் கலந்தேன் என்கிறான். ஹலக்னல் இன்சான மின் தீன், தீன் என்று சொன்னால் தண்ணீரையும் மண்ணையும் கலந்தால் இருக்குமே, அதற்கு பேர் தான் தீன் என்று சொல்லுவார்கள். ரெண்டையும் கலக்கிற போது தண்ணீரும் மண்ணும் ஒன்றாக இணைகிறது. இணைந்து கெட்டியாகிற போது அதற்கு பேர் தீனே லாசிம் என்று குர்ஆன் பேசுகிறது. மனிதனை தீனே லாசிமில் இருந்து, இறுகிய மண்ணிலிருந்து படைத்தோம் என்று சொல்லுகிற அல்லாஹ், அந்த மண்ணை அப்படியே மண்ணு தண்ணியை கலந்துட்டா கொஞ்ச நாள் ஆச்சுன்னா கருப்பாயிடும். அதையும் அல்லாஹ் சொல்லுகிறான், மின் சல்சாலின், மனுஷனை களிமண்ணில் இருந்து, இந்த கருப்பு மண்ணில் இருந்து, மின் ஹமஇம் மஸ்னூன் என்று அல்லாஹ் பேசுவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மண்ணை எடுத்து தண்ணீரை கலந்து படைத்து 40 ஆண்டு காலம் அப்படியே வைத்து அது கருப்பாக ஆனதற்கு பிறகு நஃபக்து ஃபீஹி மின் ரூஹி, அந்த பூத உடல் இயங்குவதற்காக என் ரூஹை ஊதினேன் என்கிறான் அல்லாஹ். அதுவரை உடலாக இருந்தது. நான் வரலாற்றை சுருங்க சொல்லுகிறேன். அல்லாஹ் என் ரூஹை நான் ஊதினேன் என்கிறான். அதனாலதான் இந்த மனுஷன் இருக்கானா இல்லையா, உலகத்தில் வேறு எதுக்குமே அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லல, நஃபக்து ஃபீஹி மின் ரூஹி, என் ரூஹை ஊதினேன் என்று சொல்லவில்லை. அல்லாஹ் சொன்னதுனால அல்லாஹ் செய்கிற எல்லா வேலையும் இவன் செய்வான். ஆக்குதல், அழித்தல், ஒடித்தல், முறித்தல், கொடுத்தல், ரிசுக்கு கொடுத்தல், பங்கு வைத்தல், எல்லாம் ரஸாக்கினுடைய வேலை எல்லாம் அல்லாஹ் செய்வான். இதைத்தான் நான் மாணவர்களுக்கு சொல்லுகிற போது ஒரு கதையின் மூலமாக விளக்குவது உண்டு. எல்லாம் மனிதனுக்கு சொந்தமானது. அல்லாஹ் சொன்னான், நஃபக்து ஃபீஹி, என் ரூஹை ஊதி இருக்கிறேன். அல்லாஹ் செய்கிற எல்லா வேலையும் இவன் செய்வான். காட்டில் ஒரு சிங்கம் தான் குட்டியை பார்த்து சொல்லிச்சான், காட்டுக்கு ராஜாங்கிறத மறந்துடாத, இந்த மனுஷன்ட்ட மட்டும் மாட்டிராதன்னு சொல்லிச்சான். சொல்லிட்டு மௌத்தா போச்சு. உடனே இந்த குட்டி சிங்கத்துக்கு ஆச்சரியம், காட்டுக்கு ராஜா ஓகே, மனிதனிடத்திலே மாட்டி விடாதே என்று சொல்லிவிட்டு தாய் மௌத்தா இருக்கிறதே, மனுஷன் என்ன அப்படி பெரிய ஆளா? போயிட்டு இருக்கிற வழியில் யார் மனுஷன்னு தெரியல. நிறைய வரி குதிரைகள், பெரிய பெரிய குதிரைகள் காட்டிலே மேய்ந்து கொண்டு இருக்கிறது. அதை பார்த்த உடனே இதுதான் மனுஷன் நினச்சிக்கிட்டு, நீங்கள் தான் மனுஷனா அப்படின்னு போய் கேட்க, லாஹோல வலா குவா, அவன்கிட்ட மட்டும் மாட்டிடக்கூடாது, மோசமான ஆள், என் முதுகுக்கு மேலே தான் அவர் ஏறி உட்காருவார். மூக்கணாங்கயிறுன்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறான். மூக்குக்குள்ள கைத்தை போட்டு வலது பக்கம் இழுத்தா போகணும், இடது பக்கம் இழுத்தா நிற்கணும். மோசமான ஆள். கடைசியில் போர்க்களம்னு கொண்டு போய் எண்ணெயை சாகடிச்சுட்டு அவன் தப்பிச்சுக்குவான். அவன்கிட்ட மட்டும் வாழ்க்கையில் மாட்டிடக்கூடாது. அப்போ இந்த குட்டி சிங்க நினைக்கிது, அப்போ மனுஷன்ட்ட பெரிய ஆளாக இருப்பான் போல தெரியுது.
என்று காட்டின் வழியாக செல்ல ஒட்டகங்கள் மேய்ந்து கொண்டிருக்கிறது. ஒட்டகத்தை பார்த்தோன்னா நீங்கள் தான் மனுஷனா? பக்கத்தில் போய் கேட்டவொன்னா அஸ்தக்ஃபிருல்லா, அவன்கிட்ட மட்டும் மாட்டிடக்கூடாது. ஒரு லாரி சரக்கையன் ஒரு ஆள் மேலே ஏற்றுவான். 100 ஒட்டகத்தை ஒரு ஆள் மேய்ப்பான். ரொம்ப மோசமான ஆள், அவன் பக்கத்திலே போகக்கூடாது. அப்போ இந்த குட்டி சிங்கம் நினைக்குது அப்போ பயங்கரமாக இருப்பான் போல தெரியுது. காட்டின் வழியாக செல்ல யானைகள், பெரும் பெரும் யானைகள். அந்த யானையை பார்த்தோன்னே இவன் கேட்டானா நீங்கள் தான் மனுஷனா என்று கேட்க யானைகள் சொன்னது லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, அவன்கிட்ட மட்டும் மாட்டிடக்கூடாது. மோசமான ஆள். ஏன்னா எப்பயுமே அவர் என் தலையில தான் ஏறி உட்காருவார். உறுப்புலையே உயர்ந்த உறுப்பு தலை, உறுப்புலையும் ஆக மட்டமான உறுப்பு கால். கால் பெருவிரலை என் காலில் வச்சு அழுத்துவான். தலையில உட்காந்து கால் பெருவிரலை வச்சு அழுத்துவான். ஆக்சிலேட்டர் கொடுப்பான், நான் போகணும். இடது கால் பெருவிரலை வச்சு அழுத்துவான், பிரேக் போடுவான், நான் நிற்கணும். காட்டில் நான் ஆடிய ஆட்டம் என்ன, பாடிய பாட்டு என்ன, கடைசியில் கொண்டு போய் கடையாக பிச்சை எடுக்க விட்டுருவான். இவன்கிட்ட மட்டும் மாட்டிடக்கூடாது, ரொம்ப மோசமான ஆள். அப்போ நினச்சி பயங்கரமான ஆளாக இருப்பான் போல தெரியுதுன்னு போயிட்டு இருக்கிறப்ப ஒரு 12 வயசு பையன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் இந்த சிங்கம் கேட்டுச்சான், யாராவது மனுஷன்னு வந்தால் கொஞ்சம் காட்டேன். இவன் காலரை தூக்கிட்டு சொன்னா, நான் தான் மனுஷன், உனக்கு என்ன வேணும்? நான் தான் மனுஷன். நீயா? உனக்கா என் தாய் பயப்பட சொன்னது? உன்னை இவனுக்கு தான் எல்லாம் 6வது அறிவை கொடுத்துருக்கானே, உங்கள் அம்மா வேறு என்ன சொல்லுச்சுன்னு கேட்டான். காட்டுக்கு ராஜாங்கிறத மறக்காத, மனுஷன்ட்ட மாட்டாத. இந்த காட்டில் இன்னொரு ராஜா இருக்கிறான், முதல்ல அவனை பாருன்னா. இன்னொரு ராஜா எங்கே இருக்கிறார்? படியில்லாத கிணற்றை காட்டி உள்ள பாருங்க. கிணத்துக்குள்ளே போய் அந்த சிங்கம் பார்த்தா அது மாதிரி தண்ணிக்குள்ளே தெரியுது, நிழல் தெரிகிறது. இது வாயை திறக்க, அந்த கிணத்துக்குள்ளே இருக்கிற சிங்கமும் வாயை திறக்க, நிழல் வாயை திறக்க. இது கையை ஓங்க, அதுக்கும் கையை ஓங்க. இது வாளை தூக்க, அதுக்கும் வாளை தூக்க. என்னிடத்திலா என்று சிங்கம் உள்ள பாஞ்சிச்சு பாருங்க. அம்மா சொன்னது நினைவுக்கு வந்துச்சு, மனுஷன்ட்ட மாட்டாதரா, மாட்டி கவுத்துட்டான். இந்த மனிதன் ஆக்குதல் அழித்தல் எல்லாம் எதனால் நடக்கிறது? நஃபக்து ஃபீஹி மின் ரூஹி, என் ரூஹை அவனுக்குள் ஊதி இருக்கிறேன் என்று மண்ணையும் தண்ணீரையும் கலந்து ரப்புல் ஆலமீன் படைத்து, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை 40 ஆண்டுகள் களிமண்ணாக வைத்து ரூஹை ஊத ஆதம் அலைஹிஸ்ஸலாமாக உருவெடுக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. அதற்கு பிறகு ரப்பே எனக்கு சந்தோஷமும் நிம்மதியும் வேண்டும் என்று கேட்க இடது விழா எலும்பிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைக்கிறார். அதனால தான் இடது பக்கம் விழா எலும்பு பெண்களுக்கு ஒன்று கம்மியாக இருக்கும், ஆண்களுக்கு கூட. வீட்டில் இருக்கிற மனைவியை இதயத்திற்கு கீழ் இருக்கிற இடது பக்கம் தானே இதயம் இருக்கு, இதயத்திற்கு கீழ் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடது விழா எலும்பிலிருந்து மனைவியை படைத்திருக்கிறார். எந்த ஆண்களாவது இதயத்திற்கு கீழே மனைவியை வைத்திருக்கிறீர்களா? அன்பிற்குரியவர்களே, எண்ணி பார்க்க வேண்டும் இல்லையா? அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் யோசிக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தான். 2 பேர்களில் இருந்து மனித சந்ததிகள் உருவாகிறது. இங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சொர்க்கத்திலே வைத்துக் கொண்டு வலது பக்கம் தடவினான், வலது தோள்புஜத்தை தடவினான். ஹதீசுகள் சொல்லுகிறது, எறும்புகளை போல பிச்சலங்கள், கியாமத் வரை உள்ள பிச்சலங்கள் வெளியானார்கள். இடது பக்கம் தடவினான், இந்த இடது பக்கத்திலிருந்து எறும்புகளை போல பிச்சலங்கள் வெளியானார்கள். வலது பக்கம் வெளியானவர்கள் சொர்க்கவாசிகள், இடது பக்கத்திலிருந்து வெளியானவர்கள் நரகவாசிகள். இங்கிருந்துதான் ஆலமுல் அருவாக துவங்குகிறது. நாம் ஜனிப்பது ஆலமுல் அருவாகிலிருந்து, விசாலமான உலகத்திலிருந்து வந்தோம், விசாலமான உலகத்திற்கு செல்ல போகிறோம். ஆலமுல் அருவாஹ் எல்லோரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரூஹாக, ஆதமிலிருந்து ரூஹாக அல்லாஹ் படைச்சு அலஸ்து பி ரப்பிக்கும்னு கேட்டான். நான் தானே உங்கள் இரட்சகன் என்று கேட்டான். எல்லோரும் ஆமாம் என்று தலையாசித்தோம். ஆமாம், நீதான் என் இரட்சகன். காலு பலா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை பதிவு செய்கிறான். ஒரு பக்கம் இது நடக்க, அருவாகுகள் நபிமார்களினுடைய ரூஹுகளை மட்டும் அல்லாஹ் ஒன்று சேர்க்கிறான் ஆலமுல் அருவாகிலே. ஹதீசுகளிலே பதிவாகிறது, நபிமார்களுடைய ரூஹ் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கும் போது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ரூஹை பார்க்கிறார்கள்.
பிரகாசமாக இருக்கிறது. 1,24,000 ரூஹுல தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ரூஹ் பிரகாசமாக இருக்கு. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களா, ஏன் வயசு எத்தனைன்னு கேட்டாங்களாம். அல்லாஹ் சொன்னா, உனக்கு 1000 வயசு. என் மகன் இந்த தாவூது பிரகாசமாக இருக்கிறாரே, அவருக்கு வயசு எத்தனைன்னு கேட்ட உடனே அல்லாஹ் சொன்னா, அவருக்கு 60 வயசுன்னா. எனக்கு 1000 வயசு, என் பிள்ளைக்கு 60 வயசா, நான் ஒரு 40 வயசு தர்றேன்ட்டாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆலமுல் அர்வாஹிலேயே நான் ஒரு 40 தர்றேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்திலே வாழுகிற போது 960, 40 வயசு தான் கொடுத்துட்டாங்கல்ல, 960 மலக்குல் மௌத் வந்து நின்று வாங்க போலாங்கிறப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன 40 வயசு பாக்கியா இருக்கேன்னாங்களாம். அதை தான் அங்கே கொடுத்துட்டீங்களே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மறுத்து விட்டார்கள். நான் மறந்துட்டேன், நான் கொடுத்த மாதிரிலாம் தெரியல. ஆதம் மறந்தார், ஆதமின் உம்மத்தும் மறக்கிறோம். ஆதம் மறுத்தார், ஆதமின் உம்மத்தும் மறுக்கிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஆலமுல் அர்வாஹிலே தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா ரூகுகளையும் வைத்துக்கொண்டு நாயகத்திற்கு ஒப்பந்தம் போடுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா அகதனா மீசாக்கன் நபியீன் லமா ஆதீதுக்கும் மின் கிதாபி வ ஹிக்மா சும்ம ஜாஅக்கும் ரசூலும் முஸத்திக்குன் என்று அல்லாஹ் தொடங்கி பேசுவான். நாயகத்தினுடைய ரூகை காட்டி, இந்த ரூகை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், இவருக்கு உறுதுணையாக உதவியாக இருக்க வேண்டும். இந்த ஒப்பந்தத்தில் நீங்கள் கையெழுத்திடுகிறீர்களா? எல்லோரும் சொன்னார்கள், கதா குரர்னா, எல்லா ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகிறோம். அல்லாஹ் சொல்லுவான், மலக்குகளை நீங்களும் சாட்சியாக இருங்கள், ஆனால் மாக்குமின ஷாஹிதீன், உங்களோடு நானும் சாட்சியாக இருக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எல்லோரும் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதற்காக மிஅராஜ் பயணத்திலே பெருமானார் பைத்துல் முக்கத்தஸிற்கு சென்றார்கள். பாங்கு சொல்லப்படுகிறது, எல்லோரும் பாங்குக்கு பதில் சொல்லணுமா இல்லையா நபிமார்கள்? அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று சொல்ல எல்லோரும், எல்லா நபிமார்களும் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் நபியை ஈமான் கொண்டார்கள். மிஅராஜ் நபியுல் அன்பியா, அன்பியாக்களுக்கே நாயகம் நபியான தினம்தான் அந்த மிஅராஜ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆலமுல் அர்வாஹிலே நபியை கண்ணியப்படுத்துகிறான். அந்த ஆலமுல் அர்வாஹ் ஒரு பெரிய விரிந்த உலகம். அங்கிருந்து தான் தாயின் வயிற்றுக்கு இந்த குழந்தை வருகிறது. இங்கிருந்து ஒரு வித்தியாசமான பரந்த உலகத்திலிருந்து தாயின் வயிற்றுக்கு வருகிறது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அழகாக சொல்லுகிறார்கள், தாயின் வயிற்றிலிருந்து ஒரு குழந்தை வெளியே வருகிற போது உலகம் விசாலமாக இருக்கும். எந்த பிள்ளையாவது மீண்டும் தாயின் வயிற்றுக்கு போக முடியுமா? போக முடியாது. வந்த பிள்ளை அத்துணூண்டு கருவறையிலிருந்து வெளியே வருகிற போது விசாலமாக இருக்கிறது, விசாலமான உலகம். இந்த உலகத்திலிருந்து கபருக்கு போனால் அது இதை விட பெரிய விசாலம். இது தாயின் கருவறையை போல் இருக்குமாம். கபரிலிருந்து மஹ்ஷருக்கு மறுமைக்கு சென்றால் கபரின் வாழ்க்கை தாயின் கருவறையை போல் இருக்குமாம். அனஸ் ரலியல்லாஹு தஆலா விசாலத்திலிருந்து விசாலத்தை நோக்கி, உஸ்அத்திலிருந்து உஸ்அத்தை நோக்கி தாயின் மணி வயிற்றுக்கு இறங்குகிறது. அந்த ரூஹ் குழந்தை ஜனிக்கிறது. நுத்ஃபாவாக, முலுகாவாக, அலக்காவாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், 40 நாள் 40 நாளையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விந்துவை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரத்த கட்டியாக, அதை சதை கட்டியாக, அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எலும்புகளோடு இணைத்து உருவத்தை கொடுத்து, முதலில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செவித்திறனை கொடுத்து இந்த உம்மத்திற்கு மனிதனாய் அல்லாஹ் வெளிவரச் செய்கிறான். ஜெனிக்கிற விதம் இதை மட்டும் பார்த்துவிட்டு கித்துமூர் என்ற மாபெரும் மார்க்க மாமேதையாக மாறி இருக்கிற டாக்டர் மருத்துவர் கித்துமூர் இஸ்லாத்தை ஏற்றார். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் விஞ்ஞானமே தெரியாத இந்த உலகத்திலே இந்த முகம்மது எப்படி இதையெல்லாம் பேசியிருக்கிறார். அந்த குழந்தை வெளியே வருகிறது. என்ன அதிசயம் பாருங்களேன். இந்த குழந்தை வெளிவருகிற போது 21 நாள் முட்டைக்குள்ளேருந்து குஞ்சு வெளியே வந்துடும். வெறும் 21 நாள். அது வெளியே வந்துட்டால் என்ன ஆட்டம் பாருங்க. அதற்கு யார் நடை விளக்கியது? அது யார் நடை விளக்கியது? நம்மால் 9 மாதம் உள்ளே இருந்துட்டு வெளியே வந்தால் ஜனாசா மாதிரி தான் இருப்பார். அவருக்கு பால் தூக்கி தான் கொடுக்கணும். தானாக இந்த கோழி குஞ்சு ஓடும் வேகமாக. இவனால் ஓட முடியுமா பிறந்த உடனே? ஆனால் இவன் அஸ்ரஃபுல் மஹ்லூக்காத், படைப்பிலே சிறந்தவன் யார் என்றால் இவன் தான். அந்த கோழி குஞ்சுக்கு பக்கத்தில் கொண்டு போய் நெல்லையும் அரிசியையும் மண்ணையும் வைத்தால் நெல்லைத்தான் சாப்பிடும். அதற்கு கற்றுக் கொடுத்தது யார்? இதை சாப்பிடக்கூடாதுன்னு, இந்த மண்ணை சாப்பிடக்கூடாது, இந்த அரிசியையும் குருணாவையும் தான் சாப்பிடணும் கற்றுக் கொடுத்தது யார்? நம்மளுக்கு முன்னாடி வச்சா நெருப்பை கொடுத்தா கூட அப்படியே அள்ளிடுவான் இல்லையா? ஆனால் இவர் அஷ்ரஃபுல் மஹ்லூக்காத், படைப்பினங்களில் சிறந்தவன் மனிதன்.
9 மாசம் உள்ள இருந்துட்டு பிறக்கிறான். அன்புக்குரியவர்களை யோசிக்க வேண்டும். எதனால் இவன் சிறந்தவனாக மாறுகிறான் என்றால் 3 காரணங்கள். ஒன்று, நிற்கும் ஆற்றல் படைத்தவனாக இருக்கிறான். உலகத்தில் எந்த மிருகமும் இந்த மாதிரி இவனை மாதிரி நின்றுகிட்டு இருக்காது. உலகத்தில் கியாமில் இருக்கிற படைப்பு இவன் ஒருத்தன் தான். 2 கைகளையும் விரித்து எதையும் செய்யலாம். நிற்கும் ஆற்றல் இவனுக்கு இருக்கிறது. கல்வி, தாலீம் தாலும், கற்குதல், கற்றுக் கொடுத்தல். 3வது, வேகமாக முன்னேறி செல்லும் ஆற்றல். 100 வருஷமா நாய் என்ன வேலையை செய்து அதை தான் இப்போயும் செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஏதாவது டெவலப்மெண்ட் இருக்கா, அதில் விஞ்ஞான வளர்ச்சி ஏற்பட்டிருக்கா? நாய் குலைக்கிறதுல கொஞ்சம் மாற்றமாக குலைக்குதா இல்லையா? அன்னைக்கும் ஒரே மாதிரி தான், இன்னைக்கும் ஒரே மாதிரி தான். பூனைகள் ஒரே மாதிரி தான் இருக்கிறது. அன்றைக்கும் ஒரே மாதிரி தான். விஞ்ஞான வளர்ச்சியில் இனிமேல் நான் டவுசர் போடாமல் போக மாட்டேன்னு சொல்லிட்டு பூனை என்னைக்காவது டவுசர் போட்டு அழையுதா? நான் வெளியே போகிறதுக்கு வெக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு இல்லை. அப்போ இந்த 3ஐ கொண்டு இந்த மனிதன் சிறப்பை பெறுகிறான். பிறப்பிலே ஒன்றுமே இல்லாத மனிதன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவனுடைய செயல்பாடு நிற்கும் திறனை கொண்டும், கல்வியை கற்றுக்கொள்ளுதல், கற்றுக் கொடுப்பதை கொண்டும், முன்னேற்றத்தின் பாதையை நோக்கி இவன் செல்வதை கொண்டு 6வது அறிவை அல்லாஹ் கொடுத்து இவனை அல்லாஹ் மேம்படுத்துகிறான். எல்லாம் குர்ஆன் சொல்லுகிறார். இப்படி வெளியே வந்த ஜனனத்திலே பல லட்ச படைப்புகளுக்கு மத்தியில் இந்த 3 வித்தியாசத்தை கொண்டு வெளியே வருகிற இந்த மனிதனுக்கு இரணத்தை கொடுப்பவனும் அவன்தான். ஜனனம் எப்படி ரப்பிடத்திலிருந்து கிடைக்கிறதோ இரணமும் அவனிடத்திலிருந்து தான் வருகிறது. நாளைக்கு என்ன சாப்பிடுவோன்னு உலகத்தில் யாராவது சொல்ல முடியுமா? நாளைக்கு என்ன சாப்பிடுவோன்னு? ரிஸ்க் எப்படி வருகிறது? எங்கிருந்து நமக்கான பொருள் வந்தது? இது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கே இந்த சந்தேகம் வந்துருச்சு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஒரு எறும்பு அழகான பாடம் கற்றுத்தந்தது என்று வரலாறு பேசுகிறது. எல்லா பொருட்களோடும் பேசிய சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், எல்லாத்துக்கூடையும் பேசியிருக்கிறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லம்னாஹு மன்திக தய்ர். அப்போ எறும்பு பேசும். சுலைமான் படையோடு வருகிறார். யா யுஹன்னம் உதுகுலு மசாக்கினக்கும் லா யஹ்திமன்னக்கும் சுலைமான் வ ஜுனூது. சுலைமான் படையோடு வருகிறார், ஒதுங்கிக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காதில் கேட்டு பேசின எறும்பை கூட்டு விடுவாங்க. வா, உன் இனத்தை முழுவதும் நீ பாதுகாத்து விட்டாய், உனக்கு என்ன வேணும் கேள்த்தாரு. எறும்புக்கு என்ன கேட்டுற போகுது? உனக்கு என்ன வேணும் கேள் தருகிறேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஆட்சி இன்னைக்கு நம்ம பாஷையில் சொல்றதா இருந்தா பில்கேட்ஸ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு முன்னால் பிச்சைக்காரன். ஏன்னா உலக சக்கரவர்த்தி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், உலகமே அவர்களுக்கு. அப்படி இருக்கிற சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எறும்பு எவ்வளோ பெருசு, அது என்ன கேட்ட போகுது, நீ என்ன கேட்டாலும் தர்றேன். ஒரு லட்டு கேட்டுச்சுன்னு சொன்னால், லட்டை கொடுத்தோன்னு சொன்னால் எறும்பு எத்தனை வருஷம் சாப்பிடும்? ஒரு லட்டை 4-5 வருஷம் சாப்பிடும். ஒரு ஜிலேபி கொடுத்தா ஆடே அப்பா, இது என்ன கேட்ட போகுது, என்ன வேண்டாலும் கேள் தருகிறேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்துல எறும்பு சொன்ன வார்த்தை தான் ரொம்ப அழகானது. ரூஹுல் பயானில் எழுதுவார், அன்தல் ஆஜிஸ். எறும்பு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்லுச்சு, நீயே பிச்சைக்காரன்னு சொல்லுச்சு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்ததே கோபம். சாதாரணமாக நம்மளை பார்த்தே என்னை பார்த்து ஒரு ஆள் போடா பிச்சைக்காரன்னு சொன்னால் நம்மளால் ஏற்றுக்க முடியுமா? பெரிய தன்மான பிரச்சனை. பெரிய பிரச்சனை என்னன்னா பிச்சைக்காரன்னு சொல்லிடக்கூடாது, பெரும் பிரச்சனையாகிடும். நம்மளை பார்த்து சொன்ன, அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து எறும்பு சொல்லுச்சு அன்தல் ஆஜிஸ், நீயே பிச்சைக்காரன்னுச்சு. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படி இருக்கும்? ப்ரெஷர்லாம் மேலே ஏறிடுச்சு. நான் பிச்சைக்காரனே, நான் பிச்சைக்காரனே. அடுத்து ஒரு வார்த்தை கேட்டுச்சு எறும்பு, தாலிபு மினல் ஆஜிஸ் கைரு ஜாயிஸ். பிச்சைக்காரன்ட்ட கேட்கறது ஜாயிஸ் இல்லைன்னு மசாலா வேற சொல்லுச்சு. பிச்சைக்காரன்ட்ட கேட்கறது ஜாயிஸ் இல்லை. பிச்சைக்காரன் உட்காந்து 2000 ரூபா நோட்டா எண்ணிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் ஒருத்தர் ஒரு 4000 ரூபா கடை கொடுன்னு கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? அவனோட பெரிய பிச்சை இல்லையாவே. அதனால எறும்பு சொல்லுச்சு, நீயே பிச்சைக்காரன், பிச்சைக்காரன்ட்ட கேட்கறது ஜாயிஸ் இல்லை. வந்ததே கோபம், நான் பிச்சைக்காரன்னா எதை கேட்டாலும் தருகிறேன். அப்போ அந்த எறும்பு சொல்லுச்சு, 2 தான் எனக்கு வேணும், ஜித்னி உமரி வ ரிஸ்கி. என் வயதை கொஞ்சம் நீளமாக்கு சுலைமான், என் ரிஸ்கை கொஞ்சம் அதிகமாக்கு சுலைமான். வயசு நீளமாகணும், ரிஸ்க்கு அதிகமாகணும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த 2 என் கட்டுப்பாட்டில் இல்லை. எறும்பு சொல்லுச்சு, யார் கட்டுப்பாட்டில் இருக்கோ அவங்கள்ட்ட நான் வாங்கிக்கிறேன், ஓ வேலையை பாரு. அவனுக்கு முன்னால் நீயும் பிச்சை, நானும் பிச்சை.
ரப்பு தான் கொடுத்தாக வேண்டும். அந்த ரப்பு எப்படி கொடுக்கிறான் தெரியுமா? அல்லாஹு அக்பர். அல்லாஹ் கொடுக்கிற விதமே வித்தியாசமானது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சென்று கொண்டிருக்கிறார்கள். இதுவும் ரூஹுல் பயானில் தான் இருக்கிறது. ஒரு எறும்புக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, தன்னை விட பெரிய பொருளை தான் உருட்டிட்டு போகும். நமக்கு ஒரு பழக்கம் இருக்குது, நம்ம எடையை விட சின்ன பொருளை தான் தூக்குவோம். ஒரு 5 கிலோ 10 கிலோன்னா ஓகே. 100 கிலோ ஆள் 100 கிலோ தூக்குவானா அந்த வேலையெல்லாம் வச்சுக்காதேன்ருவான், முதுகு பிடிச்சிக்கொண்டுருவான். ஆனால் எறும்பு எப்பயுமே தன்னை விட பெரிய பொருளைத்தான் தூக்கி செல்லும். அப்படி உருட்டி கொண்டு ஒரு எறும்பு கோதுமையை உருட்டி செல்கிறது. ஒரு தேரை இருக்கிறது, அந்த தேரையின் மீது எறும்பு ஏறுகிறது, அது தண்ணீரிலே செல்லுகிறது. ஒரு பாறைக்கு செல்லுகிறது, பாறையிலே ஒரு புழுகு இருக்கிறது, அந்த புழுகுக்கு பக்கத்தில் தேரை நிற்கிறது. அந்த தேரையிலிருந்து எறும்பு அந்த கோதுமையை அந்த புழுகுக்கு தள்ளுகிறது. இதை பார்த்துக்கிட்டே இருந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், என்னடா ரப்பே உன்னுடைய ஆற்றல், என்னடா செய்கிற? அல்லாஹ் சொல்லுவான், அமா மின் தாபத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. புழுவை படைப்பதாக இருந்தால் கூட அதற்கான உணவை படைத்து விட்டுத்தான் ரப்பு புழுவையை படைக்கிறான். அதுக்கு என்னென்ன தேவையோ அது முழுவதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகாக கொண்டு போய் சேர்க்கிற வேலையை பார்க்கிறான். என்ன அற்புதமாக ரப்புல் ஆலமீன் வேலையை செய்து கொண்டிருக்கிறான். ரிஸ்கை பிரித்து கொடுக்கிறதுல அல்லாஹ்வுக்கு நிகர் யார் இருக்க முடியும்? ரிஸ்கை அழகாக பிரித்து கொடுப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சபையெல்லாம் அமர்ந்திருக்கிறது. ஹுனைன் போர்க்களத்தில் நிறைய பொருள், கனிமத் பொருள். அலி ரலியல்லாஹுவை கூப்பிட்டு இந்த வெற்றி பொருளை எல்லாம் அலியே நீங்கள் பிரித்து கொடுங்கள் என்றார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா கொஞ்சம் வித்தியாசமான சிந்தனையாளர் இல்லையா? நாயகமே நீங்கள் பிரித்து கொடுக்குற மாதிரி பிரித்து கொடுக்கவா, அல்லாஹ் பிரித்து கொடுக்குற மாதிரி பிரித்து கொடுக்கவான்னு கேட்டாங்க. அல்லாஹ் கொடுக்குற மாதிரி கொடு அலியே. அபு ஹுரைரா ரலியல்லாஹு கடும் பசியில் இருக்கிறாங்க. 2 பேரிச்சம்பழத்தை கொண்டு போய் வச்சாங்க அபு ஹுரைராவுக்கு. 2 பேரிச்சம்பழம். பக்கத்தில் இருக்கக்கூடியவருக்கு 2 கிலோ. தோட்டத்துக்கு சொந்தக்கார அபூ தல்ஹாவுக்கு 10 மூட்டை. இதை பார்த்துக்கிட்டே இருந்த அபு ஹுரைரா ரலியல்லாஹு 2 பேரிச்சம்பழத்தை ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி கொண்டு போய் தாயக்கட்டையை உருட்டி விட்ட மாதிரி உருட்டி விட்டாங்க. நாயகமே, அவர் தோட்டம் வச்சிருக்கிறாரு, பேரிச்சம்பழமே தேவையில்லை, அவருக்கு 10 மூட்டை. நான் பசியில் இருக்கிறேன், எனக்கு 2. என்ன பங்கு வச்சிருக்கிறார் அலி? அலி ரலியல்லாஹு கூப்பிட்டு, ஏங்க அலியை இப்படி பங்கு வச்சுருக்கீங்க? நான் தான் ஆரம்பத்திலே கேட்டல நாயகமே, அல்லாஹ் பங்கு வச்ச மாதிரியா நீங்களான்னு கேட்டேன். நீங்கள் தான் அல்லான்னு சொன்னீங்க. இருக்கிறவனுக்கா அல்லாஹ் கொடுத்துட்ருக்கிறான், இல்லாதவன் ஓட்டாண்டியாவே இருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி பங்கு வச்சிருக்கிறான், அதனால நானும் வச்சு பார்த்தேன். ரஸாக் ரப்புல் ஆலமீன் யாருக்கு என்ன தேவையோ அதை அழகாக கொண்டு வந்து சேர்க்கிற பொறுப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எடுத்துக்கொண்டான். ரிஸ்க் என்பது அல்லாஹ்விடத்திலிருந்து வருகிறது. இந்த ரிஸ்க்லையும் அற்புதமான ரிஸ்க் மனுஷனுக்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுக்குறான், வேறு யாருக்கும் இல்லை. ரிஸ்க்லையும் நீங்கள் பாருங்களேன், ஹோட்டலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சாப்பிட்டுட்டு போயிடுவோம், அந்த சாப்பிட்ட இலை இருக்கா இல்லையா, அதை நக்கிறதுக்குன்னு ஒரு இனத்தை படைச்சிருக்கிறான் நாய், அந்த இலையை சாப்பிட்றதுக்குன்னு ஆடு மாடுகள். எவ்வளவு அற்புதமான அமைப்பிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கிறான். இந்த ரிஸ்க் எப்படி கிடைக்கும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், விசாலமான ரிஸ்க் வேண்டுமா, அதற்கான வழிமுறைகளை பெருமானார் சொல்லியிருக்கிறார்கள். அதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். அதில் தான் இந்த சமூகம் கொஞ்சம் தள்ளி நிற்கிறது. அல்லாஹ் நிறைய கொடுக்கணுமா, அத்தகர்ருபு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கினால் ரப்பு கொடுப்பான். ரப்பின் பக்கம் நெருங்கினால், அல்லாஹ்வை நண்பனாக்கி கொண்டால், நண்பனை அல்லாஹ்வாக்கிட்டாக்கா என்ன ஆகும்? அல்லாஹு அக்பர். வானத்தின் திறவுகோல் பூமியின் திறவுகோலை அல்லாஹ் கொடுத்துருவான். ஏடிஎம் மிஷினை கொடுத்துருவான் அல்லாஹ். என்ன கேட்டாலும் கிடைக்கும். கரத்தை உயர்த்தினால் 2 கரங்கள் இணைவதற்கு முன்னால் இவர் கேட்பதை ரப்பு கொடுத்து விடுவான். அத்தகர்ருபு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குதல். 2வது அல் இப்ஆது அனில் மஆசி, ஒரு மனிதன் பாவத்தை விட்டு நீங்கிவிட்டால் ரிஸ்கை கொண்டு வந்து அல்லாஹ் கொட்டி விடுவான். பாவத்தை விட்டு நீங்கிடணும், இபாதத்துக்கு வந்துடணும், அல்லாஹ் ரிஸ்கை கொட்டிடுவான். கௌசுல் ஆலம் முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிரஹுல் அசீஸ் அவர்கிட்ட போய் ஒருத்தர் கேள்வி கேட்டார், வாழ்க்கையில் ரொம்ப பரக்கத்தாக நான் வாழணும், எதை தொட்டாலும் பரக்கத்தாக இருக்கணும், செல்வம் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கணும், என்ன செய்யட்டும்? 5 நேரம் தொழுதுக்கோன்னாங்க. சிரிக்கிறார்.
வந்தவர் சிரிக்கிறார் கௌசல்யாளத்தை பார்த்து. ஏங்க சிரிக்கிறீங்க? 19 வருஷமாக மோதினாருக்கு பக்கத்திலே நின்று மொதல் சபையில் தொழுகிறேன், ஒரு பரக்கத்தும் இல்லை, ஒரு பரக்கத்தும் இல்லை, ஒரு ஹரக்கத்தும் இல்லை. அப்போ கௌசல்யாளம் சொன்னாங்க, அப்படியா, உன் வீட்டினுடைய கதவுகள் ஜன்னல்கள் எல்லாத்துக்கும் பரதா போட்டுக்கோ, பரக்கத்து வந்துரும்ட்டாங்க. கதவு ஜன்னல் எல்லாத்துக்கும் பரதா போட்டுக்கோ, பரக்கத்து வந்துடும். போனார், கதவு ஜன்னல் எல்லாத்துக்கும் பரதா போட்டார், பரக்கத்து கொட்டுன்னு கொட்டுது. கௌசல்யாளத்தில் வந்து கேட்டார், எங்க பரதாவுக்கும் பரக்கத்துக்கும் என்னங்க சம்பந்தம்னு கேட்டார். இப்போ கௌசல்யாளம் சொன்னார்கள், தொழாதவனின் பார்வை கதவு வழியாக ஜன்னல் வழியாக வீட்டுக்குள்ளே சென்றாலே பரக்கத் போய்விடும். தொழாதவனின் பார்வை சென்றாலே பரக்கத் போகும் என்றால், தொழாத ஆண்கள், தொழாத பெண்கள், தொழாத இளைஞர்கள் வீட்டிலே இருந்தால் பரக்கத் கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப அல் இபாது அனில் மாஸ், பாவத்தை விட்டு நீங்கி இருத்தல். மூணாவது தவக்குல் அலல்லாஹ், ரிஸ்க் நிறைய வேணும்னா, பொருளாதாரம் பெருகணும்னா அல்லாஹ் மேலே நம்பிக்கை இருக்கணும். கடைசியில் தான் இவர் அல்லாட்ட போவார். எல்லாத்தையும் காசு தேவை, மற்றது தேவை, எல்லாத்தையும் மக்கள்கிட்டயே கேட்டுட்டு முடியலன்னா, ரப்பே நான் எவ்வளவோ முயற்சி செஞ்ச ரப்பே, எனக்கு முடியல ரப்பே, நீ பார்த்துக்க, அல்ல எனக்கு இருக்குண்ணா. முதல்ல ரப்பிடத்திலே கேட்டால், பறவைகள் காலையில் எழுந்தவுடன் பசியோடு புறப்பட்டு செல்கிறதே, ரப்பை மட்டும் நம்பி செல்லுகிறது. தன்னுடைய கூட்டுக்கு திரும்பி வருகிற போது வயிறு உடைத்து வருகிறதே, யார் கொடுத்தது என்று ரப்பு கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், யார் கொடுத்தது? அல்லாஹ்வை நம்பினால் ரப்பு கொடுத்து விடுவான். நாலாவது ரிஸ்க் வரணும்னா இஸ்திக்ஃபார். காலையில் கடையை திறக்கும் போது அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலியல் அலீம் வ அத்தூபு இலை மல் லஸிமல் இஸ்திக்ஃபார, பெருமானார் சாதிக்குல் மஸ்தூக் சொல்லுகிறார்கள், மல் லஸிமல் இஸ்திக்ஃபார ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா வ ரஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். கவலையை நீக்கி அறியாத புறத்திலிருந்து அல்லாஹ் கொண்டு வந்து கொட்டி விடுவான். காலையில் கடை திறக்கும் போதே இஸ்திக்ஃபார் செய்யறதுல எவ்வளவு கஷ்டம் இருக்கிறது. வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் காலை நேரத்தில் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலியல் அலீம் என்று சொல்வதில் என்ன பாரம் இருக்கிறது? அஞ்சாவது ரிஸ்க் வேணும்னா சிலத்துர் ரஹம், உறவுகளை நேசித்தால், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் ஒன்னோடு ஒன்று சேர்ந்து இருந்தா ரிஸ்க் அல்லாஹ் கொண்டு வந்து கொட்டுகிறேன் என்கிறான். உங்களுக்கு வயது நீளமாக வேண்டுமா, ரிஸ்க் அதிகமாக வேண்டுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், வயதும் ரிஸ்க்கும் அதிகமாக வேண்டுமானால் உறவுகளோடு நீங்கள் சேர்ந்து வாழுங்கள். இரண்டையும் கொண்டு வந்து கொட்டிவிடும். அனஸ் ரலியல்லாஹு தஆலாவினுடைய வரலாறு, பெருமானார் வளர்த்த பிள்ளை அனஸ் ரலியல்லாஹ், அவங்களுடைய வரலாறுகளை புரட்டினா என்னன்னா, அனஸ் ரலியல்லாஹுக்கு பெருமானார் துஆ செஞ்சாங்க. ஒன்று இன்னொன்று, அவருடைய உறவுகளில் ஒரு உறவை கூட அவர் முறித்ததில்லை, முகம் வெட்டி பார்த்ததில்லை. இன்னைக்கு நம்ம வீடுகளில் ஒரு உறவு கூட சேர்ந்த உறவே இல்லை. அண்ணன்ட சண்டை, தம்பிகிட்ட சண்டை, மாமியா மருமகள்கிட்ட சண்டை, மருமக மாமியாட்ட சண்டை, எங்கு பார்த்தாலும் சண்டைகளும் சச்சரவுகளும். அப்ப சிலத்துர் ரஹம் ரிஸ்கை அதிகமாக்கும். தஷக்குர், நன்றி செலுத்துதல் ரிஸ்கை அதிகமாக்கும். நாம வாழும்போது ரப்புக்கு நன்றி செலுத்தி வாழுகிறோமா? உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளும் ரப்புக்கு நன்றி உணர்வோடு வாழுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரிஸ்கை கொடுக்கிறான். ஆனா இன்னைக்கு நமக்கு நன்றியே இல்லையே. மனுஷனுக்கும் நன்றி இல்லை, ரப்புக்கும் நன்றி இல்லை. அல்லாஹு அக்பர். அல்லாமா ஷிபிலியினுடைய வரலாறை நான் சொல்வதுண்டு. 6 மாதத்துக்கு ஒருக்கா, ஏன்னா இறைநேசர்கள் தரீக்கா தானே இது இலாகியா, பொதுவாகவே தரீக்காவாசிகள் எப்பொழுதுமே வறுமையை நேசிப்பார்கள். அந்த அல்லாமா ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி தஆலா 6 மாதத்துக்கு ஒருக்கா தான் கறி வாங்குவாங்களாம். அந்த கறியை வாங்கிட்டு போகும்போது ஒரு கழுகு ஒன்று கவிட்டு போயிடுது. நம்மளை மாதிரி ஆளாக இருந்தால் சொல்லியிருப்போம், கரண்ட்டில் அடிபட்டு சாக அப்படின்னு ஒரு பத்வா கொடுத்துருப்போம் இல்லையா? இந்த கழுகு கரண்ட்டில் அடிபட்டு சாகன்னு. ஆனால் அல்லாமா ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹ் ரப்புல் ஆலமீனே, என் மூலமாக கழுகுக்கு உணவு கொடுத்த இறைவா உனக்கே எல்லா புகழும்ட்டாங்க, உனக்கே எல்லா புகழும். வீட்டுக்கு போய் கதவை தட்டி உள்ளே பார்த்தா மனைவி கறியை கழுவி கொண்டு இருக்கிறார்கள். என்னம்மா கழுகு கவ்விட்டு போச்சு, நீ கறியை கழுவிட்டு இருக்கிறியா என்னம்மா கேட்கிற போது அல்லாமா ஷிபிலி சொன்னார்கள், நம்ம வீட்டுக்கு மேலே 2 கழுகு சண்டை போட்டுக்கிட்டு வாயிலிருந்து கறியை உற்றுச்சு, எடுத்து கழுவிட்டு இருக்கிறேன். அப்போ அல்லாமா ஷிபிலி அல்லாட்ட பேசுகிறாங்க, ரப்பே ஒவ்வொரு நாளும் 1000 முறை உன்னை நான் மறந்து போகிறேன், ஆனால் என்னை மறக்காமல் பாவம் ஷிபிலி 6 மாதத்திற்கு ஒரு முறை கறியை வாங்குகிறார் என்று என் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்த ரப்பே உனக்கே எல்லா புகழும்.
நமக்கு அப்படித்தானே? நல்ல சம்பந்தம், நல்ல கல்வி, வயது, ஆரோக்கியம், நிம்மதி, சந்தோஷம், எல்லாத்தையும் தேவையானதை எல்லாம் ரப்பு கொண்டு வந்து கொட்டுகிறான். ஆனால் அவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்ற நன்றி எவ்வளவு வந்தது இல்லையே? அன்புக்குரியவர்களை யோசிக்க வேண்டும். தஷக்குர், லியாஃபத், விருந்தோம்பல் ரிசுக்கை கொண்டு வந்து கொட்டிவிடும். பெருமானார் ரிசுக்குக்கான வழிகளை சொல்லித் தருகிறார்கள். விருந்தோம்பல், நாம் கொடுக்கிற விருந்துகள் ரிசுக்கை கொண்டு வந்து கொட்டும். வீட்டில் இருக்கிற பலகீனமானவர்களுக்கு இன்னமா துர்ஸக்கூன பிதுஅஃபாயிக்கும், பலகீனமானவர்களை நீங்கள் கவனிக்கிறீர்களா, ரிசுக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகப்படுத்தி தருவான். பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள், தக்வா ரிசுக்கி அதிகம். அமை யத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மக்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். பெருமானார் நிறைய பேசுகிறார்கள். தான தர்மங்கள் ரிசுக்கை அதிகமாக்கும். இதெல்லாம் ரிசுக்கை அதிகமாக்கும், இரணத்தை அதிகமாக்கும். அப்ப ஜனனம் இரணம் ரெண்டுமே ரப்பு கையில் இருக்கு. உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜனனத்தை கொடுத்து அவன் விரும்பிய விதத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரணத்தை கொடுக்கிறான். நினைச்ச நேரத்தில் மரணமும் அவன் கையில் இருக்கிறது. ஹஜ்ரத் ஆரம்பிச்சாங்க, சொன்னாங்க, டேட் ஆஃப் பெர்த்தை சொன்ன அல்லாஹ் டேட் ஆஃப் டெத்தை மட்டும் நமக்கு சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்? டேட் ஆஃப் பெர்த்தை சொன்ன அல்லாஹ் டேட் ஆஃப் டெத்தை சொல்லியிருந்தா, ஹஜ்ரத் ஆகஸ்ட் 15 போக போறீங்க, சுதந்திர தினம் தானே ரப்பு, வேற ஏதாவது ஒரு நாளில் போயிருக்கலாமே. எவ்வளவு அற்புதமாக அல்லாஹ் மரணத்தை மறைத்து வைத்திருக்கிறான். மரணமும் ரப்புடைய புறத்திலிருந்து வருகிறது. உலகத்திலே மரணத்தை ஜெயித்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா? எதை வேண்டாலும் ஜெயிக்கலாம். ஃபுட்பால் பிளேயர் ஒரு போனார்னாக்க காரியத்தை முடிக்காம வரமாட்டாருங்க. நினைத்ததிலெல்லாம் வெற்றி கொண்டவர்கள் இருக்கிறார்கள். வலிமையால், பதவியால், பணத்தால், அந்தஸ்தால், திறமையால் வெற்றி கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். மரணத்தை ஜெயித்த ஒருவரையாவது காட்டுங்களேன். தன்னுடைய அறிவால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் அறிவாளிகளுக்கு மரணம் வரக்கூடாது, பெரிய பெரிய விஞ்ஞானிகளுக்கு மரணம் வரக்கூடாது. முடியுமா? ஆட்சி அதிகாரத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இறந்திருக்க கூடாது. ஞானத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் ஞானிகளின் தந்தை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மூத்தா இருக்கக்கூடாது. வீரத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் 1000 வீரர்களுக்கு சமமான அம்ர் இப்னு உத்து போன்ற வீரர்கள், மல்யுத்த மாவீரர்கள் மூத்தாக இருக்கக்கூடாது. மருத்துவத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் மருத்துவத்தை உருவாக்கிய ஜாலினூஸ் திக்கியானூஸ் இறந்திருக்கக்கூடாது, மருத்துவர்கள் இறக்கக்கூடாது. ரஹ்மத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் கண்மணி நாயகம் வஃபாத்தாக இருக்கக்கூடாது. உலகத்திலே யாருமே ஜெயிக்க முடியாத, எல்லோரையும் ஜெயிக்கும் ஆற்றல் படைத்ததுதான் மரணம், இல்லையா? எல்லோரையும் வெல்லும். மரணம் வரும் என்று தெரிந்து கொண்டே மரணத்திற்கு தயாரிப்பு செய்யாதவர்கள் கோழைகள். இந்த கூட்டம் எதுக்கு தெரியுமா? நம்மை விட்டு நல்லோர்கள் சென்றிருக்கிறார்கள், நாமும் கொஞ்சம் தயாராயிரணும், இல்லையா? அழகாக சொன்னார்கள். ஒரு கேள்வி ஒன்று கேட்டார்கள், நல்லவனுக்கு தான் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வருது ஹஜ்ரத். பர்வீன் பஸ்ஸில் போன மாதிரி கெட்டவன் டக்குன்னு போயிடுறான். ரொம்ப அழகான கேள்வி. பொதுவாக ஒரு வரலாறு உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லுகிறார்கள், அஷத்துல் அன்பியா அஷத்துல் பலா அல் அன்பியா சும்மல் அம்சல் சும்மல் அம்சல். அல்லாவுக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு தான் கஷ்டம் இருக்கும். அல்லாவுக்கு யாரை பிடிக்குமோ, நபிமார்கள் ரப்புக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நபிமார்கள் பட்ட கஷ்டம் உலகத்தில் யாருக்கும் இல்லை. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹு அக்பர், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு தோட்டம் துறவுகள், கால்நடைகள் எவ்வளவு இருந்தது. ஆனால் 14 ஆண்டு காலம் கடும் நோய், புழு, உடம்பு முழுக்க புழு, 14 வருஷம். அதுக்கு பின்னாடி எல்லாம் ஆரோக்கியத்தை கொடுத்தான். இப்போ அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தில் பேட்டி கேட்டாங்களாம், ஆரோக்கியமாக இருந்த நேரத்தில் உங்களுக்கும் அல்லாவுக்கும் நெருக்கம் அதிகமாக இருந்துச்சா, நீங்கள் நோய்வாய்ப்பட்டு இருந்த நேரத்தில் கஷ்டத்தில் 14 வருஷம் இருந்தீங்கல்ல, அப்போ உங்களுக்கு அல்லாவுக்கு நெருக்கம் அதிகமாக இருந்துச்சா? ஆரோக்கியத்திலே நெருக்கம் அதிகமா, கஷ்டத்திலே நெருக்கம் அதிகமா? கேட்ட கேள்விக்கு பதில் இங்கே தான் வருது.
அப்போ அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், நான் கஷ்டமாக 14 வருஷம் இருந்தேன்ல, நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது காலையில் ஒரு முறை மாலையில் ஒரு முறை அல்லாஹ் அய்யூபே நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்பான். காலையில் ஒருக்கா மாலையில் ஒருக்கா அய்யூபே எப்படி இருக்க, இன்னி மசனிய துர்வான் அர்ஹமுர் ராஹிமீன். குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹ் ரொம்ப கஷ்டமாக இருக்கு, நீ அர்ஹமுர் ராஹிமீன், கிருபையாளருக்கெல்லாம் கிருபையாளர், நீ பார்த்து லேசாக்கி கொடு. காலையிலும் மாலையிலும் ரப்பு கேட்டுக்கொண்டிருந்தான். எனக்கு ஆரோக்கியம் கிடைத்ததற்கு பிறகு ஒரு நாள் கூட அய்யூபே நீ எப்படி இருக்கிறாய் என்று ரப்பு கேட்கவே இல்லை. இந்த கஷ்டம் யாருக்கு நிறைய கிடைக்கிறதோ, உலகத்திலே வாழுகிற போது மரண நேரத்திலே நிறைய கஷ்டம் உள்ளவர்கள் அல்லாஹ்வின் பார்வையில் ஆக உயர்ந்தவர்கள் இல்லையா? நாம இந்த வெளி உலகத்தை வைத்து முடிவு செய்பவர்கள் அல்ல. நிறைய இந்த மரணம் பதில் சொல்லும். மூத்தா போயிட்டாங்க, ஒருத்தர் என்ன செஞ்சாருனாக்கா கபூரில் வச்சா தானே கேள்வி கணக்கு இருக்கும், முன்கர் நக்கீர் வருவார். அதனால கபூரில் வைக்காதீங்க, எரிச்சு சாம்பலை கொண்டு போய் உலகம் ஃபுல்லாக தூவி விட்டுரு, அல்லாஹ் எப்படி கேள்வி கேட்க போகிறான் பார்க்கலாம் என்று இந்த வேலையை செய்திருக்கிறார். ஏன்னா அவ்வளோ பாவம் செய்திருக்கிறேன், பிள்ளைகளை அழைத்தாராம், நான் செய்த பாவங்கள் அதிகம், அதனால் எரித்து சாம்பலை உலகம் முழுக்க தூவி விடுங்கள். இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் 5 வருஷமா 10 வருஷமா பணமாக இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் எப்படி கேள்வி கணக்கு, மௌத்து வந்துருச்சு, கேள்வி கணக்கு எப்படி நடக்கும், இந்த கேள்விகள் எல்லாம் வரிசையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கிற தண்டனை உயிருக்கு அல்ல, உடலுக்கு. அதனால் உயிரும் பாதிக்கும். கபரிலே நமக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை உடலுக்கு அல்ல, உடல் அழுகி போயிடும். கொடுக்கப்படுகிற தண்டனை உயிருக்கு, ரூஹுக்கு. கபரில் கொடுக்கிறது முழுக்க ரூஹுக்கு. மறுமையில் கொடுக்கப்படுவதுதான் உடலுக்கும் ரூஹுக்கும், ரெண்டுக்கும் சேர்த்து கொடுக்கப்படுவது மறுமையில். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்தையும் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். மரணத்தை ஜெயித்தவர்கள் இல்லை, மரணத்திற்கு பிறகு கேள்வி கணக்கு. அல்லாஹு அக்பர், முன்கர் நக்கீர் வருவார்கள். நமக்கெல்லாம் தெரியும், நல்லவர்களாக இருந்தால் கபருக்கு போகும்போதே அங்கு இருக்கக்கூடியவர்கள் இவர்களை வரவேற்பார்களாம். அங்கு ஒரு பெரிய உலகம் இருக்கிறது, இதைவிட விசாலமான உலகம் இருக்கிறது, அவர்கள் வரவேற்பார்களாம். வாருங்கள், உங்களுடைய வருகை நல்வரகாக ஆகட்டும் என்று வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். ஒருவரை ஒருவர், ஏன் நம்ம நண்பர் முன்னாடியே வந்தாரே ஒருத்தர் அப்துல் ரஹ்மான் பாய், இப்போ காணலையே, அப்போ அந்த நல்லவர்கள்லாம் பேசிக்குவாங்களா, இங்கே வரல, ஒருவேளை அவர் நரகத்திற்கு சென்று விட்டாரோ என்று பேசிக்கொள்வார்கள். அல்லாஹு அக்பர். நீண்ட வரலாறுகள் உண்டு. ஜுபைதா ராணி மூத்தா போயிடுறாங்க. இந்த மூத்தா போனவங்களை ரூஹு வர முடியுமா, மூத்தா போனவங்களை நம்ம பார்க்க முடியுமா என்றால், கனவிலே கண்டிப்பாக ஒரு ரூஹு இன்னொரு ரூஹோடு சேர முடியும். நாமளும் மூத்தாடுறோம், தூங்கிட்டோம்னு சொன்னால் தூக்கம் என்பது மரணம். இந்த மரணத்திலே ரூஹும் சந்திக்கும். இது மாதிரி நிறைய வரலாறுகளை நம்மால் பார்க்க முடியும். அப்போ ஜுபைதா அம்மா மூத்தா போயிட்டாங்க. அப்போ ஜுபைதா அம்மாவை கனவுல பார்த்தாங்களாம். ஜுபைதா அம்மா, நீங்கள் செய்த நல்ல காரியத்தால் உங்களுக்கு ரப்பு சொர்க்கத்தை தந்தானா என்று கேட்கிறார்கள். நீங்கள் செஞ்ச நல்ல காரியம், மீனாவிலே முஸ்தலிஃபாவில் எல்லாம் நீங்கள் ஓடையை வெட்டி கொடுத்தீர்கள், தண்ணீர் கொடுத்தீர்கள், ஜுபைதா கால்வாய் ஏற்படுத்தினீர்கள், அதனால் சொர்க்கமா? பள்ளி கட்டி கொடுத்ததால் சொர்க்கமா? 500 பள்ளிவாசல் கட்டி கொடுத்தாங்களாம், அதனால் சொர்க்கமா? ஏழைகளுக்கு தர்மம் செய்ததால் சொர்க்கமா? எதனால் உங்களுக்கு ரப்பு சொர்க்கத்தை கொடுத்தான்? ஜுபைதா அம்மா சொன்னாங்களாம், வாங்க சொல்லிட்டு இருக்கும்போது என் தலைச்சீலையை நான் சரி செய்தேன், அதற்காக என் ரப்பு கொடுத்த பரிசு. அல்லாஹ் அக்பர். அருமைக்குரிய தாய்மார்களே, யோசிக்கிறோம். அப்ப ரூஹும் சந்திக்க முடியும். சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் ரலியல்லாஹு தஆலா மூத்தா போயிடுறாங்க. போர்க்களத்திற்கு சென்றார்கள். வித்தியாசமான சகாபி. அந்த சகாபியினுடைய வரலாறே அதிசயமான வரலாறாக இருக்கும். மூத்தா போகிறதுக்கு முன்னாடியே கபூர் வெட்டி வச்சுட்டு போர்க்களத்துக்கு போனாங்க. இந்த போர்க்களத்தில் நான் ஷஹீதாயிடுவேன், இந்த கபூரில் தான் அடக்கணும்னு. அடக்கியாச்சு. அதற்கு பிறகு கனவிலே ஸைத் ரலியல்லாஹுவினுடைய கனவிலே வருகிறார்கள். எனக்கு இவ்வளோ கடன் இருக்கு, என்னுடைய கேடயத்தை இவர் எடுத்து வச்சிருக்கிறார், அதை வாங்கி விற்று அபூபக்கர் ரலியல்லாஹு கொடுத்து இந்த கடனை அடைத்து விட வேண்டும். ரூஹும் சந்திக்கிறது, சந்திக்க முடியும். இறந்ததற்கு பிறகு நல்லோர்கள் சந்தித்துக் கொள்கிறார்கள்.
என்று சகிஹான வரலாறுகள் நமக்கு சான்று சொல்கிறது. சரி, இந்த மௌத்தா போனவங்களுக்கு நாம் என்ன செய்யணும் இல்லையா? அதையும் இன்னைக்கு இந்த உம்மத்து விட்டுருச்சு. மௌத்தா போனவங்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்யணும். இறந்து போன பெற்றோர்களுக்காக பாவ மன்னிப்பு தேட வேண்டும். இரண்டாவது ஒரு துஆ உலகமா, அவர்களுக்கு துஆ செய்ய வேண்டும். மூன்றாவதாக அவர்களுக்காக தான தர்மம் செய்ய வேண்டும். இறந்து போன பெற்றோர்களுக்காக அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் ஒவ்வொரு நாளும் 20 தீனார் தன்னுடைய சக்திக்கு ஏற்றவாறு இறந்து போன பெற்றோர்களை மறந்து விடாமல் தான தர்மம் செய்ய வேண்டும். அதுக்கு அடுத்தது வஸ்ஸலாத்து லஹுமா, அவங்களுக்காக தொழுவது. கன்சுல் அஸ்ரார் என்ற நூலிலே அழகாக எழுதுவார்கள், திங்கட்கிழமை மகரிபுக்கு பிறகு 2 ரக்காத், திங்கட்கிழமை மகரிபுக்கு பிறகு 2 ரக்காத், ஒவ்வொரு ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு ஆயத்துல் குர்சி 5 முறை, குல்ஹுவல்லா 5 முறை, குல் அவுது பிரபில் ஃபலக் 5 முறை, குல் அவுது பிரபின் நாஸ் 5 முறை. ரெண்டாவது ரக்காத்தில் இதே மாதிரியே ஆயத்துல் குர்சி 5 முறை, குல் அவுது பிரபில் ஃபலக் 5 முறை, குல் அவுது பிரபின் நாஸ் 5 முறை, குல்ஹுவல்லா 5 முறை. இதெல்லாம் ஓதி தொழுது முடிச்சுட்டு இஸ்திக்ஃபார் 15 முறை, ஸலவாத்து 15 முறை ஓதி இந்த நன்மையை இறந்து போன என்னுடைய உறவுக்கு என்று சொல்லுகிற போது அந்த உறவுக்காரர்கள் பெறுகிற நன்மையை மற்ற கபர்வாசிகளுக்கு தர்மம் செய்வார்கள். அவ்வளவு நன்மை இருக்கிறது இறந்து போனவர்களுக்கு. இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய காரியம். அப்ப மரணத்திற்கு பிறகு நாம் எப்படி நடப்பது என்பதை மாணவி அழகாக காட்டுகிறார்கள். சாதர் அலி அல்லாஹு தஆலா வந்து சொல்லுகிறார்கள், எங்க அம்மா மௌத்தா போயிட்டாங்க, எங்க அம்மாவுக்கு நிரந்தரமாக ஏதாவது நன்மை செய்யணும்னு நான் நினைக்கிறேன். சொன்னாங்க, கிணறு வெட்டி கொடுங்கள், அந்த நன்மை கிடைத்து கொண்டே இருக்கும். தண்ணீர் இருக்கிற காலம் வரை கிடைக்கும். அல்லாஹு அக்பர். இறந்து போன கபருக்கு போகும்போது அவங்கெல்லாம் கேட்குறாங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாம் சொல்லுகிற ஸலாத்தை கேட்கிறார்கள், அதற்கு பதில் உரைக்கிறார்கள். இறந்து போனவங்க நாம் சொல்கிற ஸலவாத்துக்கு பதில் உரைக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்களுடைய கபருக்கு கௌசுல் ஆலம் போனாங்களாம். முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு தஆலா இவங்க அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கௌசுல் ஆலம் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்ல உள்ளிருந்து பதில் வந்ததாம், அலைக்குமுஸ் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு அன்த இமாமுல் கால் வ அன இமாமுல் ஹால். நீங்க ஷரியத்தினுடைய உலகத்திற்கு இமாம், நான் தரீக்கத்தின் உலகத்திற்கு இமாம் என்று பதில் வந்ததை அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் தன் நூலிலே பதிவு செய்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இது ஒரு விசாலமான உலகம். சரி, இந்த கபரினுடைய உலகம், நல்லோர்களுக்கு நன்மையை சேர்க்கிற உலகம், சொர்க்கத்தினுடைய வாடை வீசுகிற உலகம். இங்கிருந்து சுவனம் செல்லுகிற வேலை இல்லையா? நம்ம விஷயத்தை முடிக்கணுமா இல்லையா? ஒவ்வொன்றும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசுகிற தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து சொர்க்கம். சொர்க்கத்துக்கு போகிறதா இருந்தால் நிறைய வேலையை கடந்து போகணும். கபர் வாழ்க்கை முடிஞ்சு சூர் ஊதப்பட்டு மாஷரில் நின்று, மாஷரில் ஒரு நாளுங்கிறது 50,000 ஆண்டுகளுக்கு சமம். 50,000 சனத்தி மிம்மா தஅதூன். ஒரு நாளுங்கிறது எவ்வளோ நாள் நிற்க போகிறோன்னு தெரியல. அதுக்கு பின்னாடி ஆமால் நாமா, அதுக்கு பிறகு சிராத்துல் முஸ்தகீம், இதெல்லாம் தாண்டி சொர்க்கத்திற்குள் செல்வோம். சுவனம். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் கொடுத்திருக்கிற மாபெரும் நியாமத். இந்த சொர்க்கத்தினுடைய நியாமத்துக்களை பற்றி பேசுறதா இருந்தா அல்லாஹு அக்பர். அதனுடைய ஃபுர்ஷ், சொர்க்கத்தில் அல்லாஹ் கொடுக்குற விரிப்பு இருக்கா இல்லையா? நம்ம வீட்டிலலாம் பெட்டு வாங்குவோம் இல்லையா? நம்ம வீட்டில் பெட்டு எவ்வளோ ரூபாங்க? அதிகபட்ச பெட்டு எவ்வளோ ரூபா? ஒரு 2 லட்சம் ரூபா, 4 லட்சம் ரூபா, எவ்வளோ இருக்கும் அதிகபட்சமாக? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்குற அந்த பெட்டில் படுக்கிறதுக்கு 50 வருஷம் பயணம் பண்ணுவாங்களாம். பெட்டில் படுத்த உடனே அதனுடைய குஷன் 40 வருஷம் அப்படி கீழே போயிட்டு அப்படி மேலே வருவாங்களாம். இந்த பசங்கள்லாம் பெட்டில் குதிப்பாங்களா இல்லையா? அப்படி குதிச்சு மேலே போயிட்டு வருவான்ல, அதே மாதிரி ஒரு சொர்க்கவாசி பெட்டில் படுத்தா 40 வருஷம் அப்படி கீழே போயிட்டு மேலே வருவார். அல்ல அராயிக்கு எந்துரும். இதற்கு அழகாக முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்கிறார்கள். சொர்க்கத்தில் சாய்மானங்கள் இருக்கும், அதில் அப்படி சாஞ்சிட்டு அப்படி பார்த்துட்டு இந்த பக்கம் பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்புவதற்கு 70 வருஷம் ஆகுமா? இப்படி பார்த்துட்டு அப்போ அதனுடைய நியாமத்துக்கள் எப்படி இருக்கும்? அல்லாஹ் அக்பர். லிபாஸ், ஆடைகள், இவர் அணிந்திருக்கிற ஆடை சொர்க்கத்தில் எப்படி இருக்கும் தெரியுமா? 70 ஆடைகளை அணிந்திருப்பார். அவர் உடல் தெரியும். இன்னைக்கு ஆக எவ்வளவு பாரிக்காக இருக்கிறதோ, எவ்வளவு மென்மையாக ஆடைகள் இருக்கிறதோ அவ்வளவு விலை உயர்வு இல்லையா? லெனின் காட்டன்
அப்படின்னு போட்டால் உள்ள பனியன்லாம் தெரிகிற மாதிரி போட்டுட்டாக்கா இது 3000 ரூபாங்க மீட்ரு சொல்கிறோமா இல்லையா? அந்த காட்டன் இந்த காட்டன் என்றெல்லாம் நிறைய சொல்கிறோமா இல்லையா? ஆனால் 70 ஆடைகளை போட்டிருப்பார்கள் ஹூர்லீன்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் கொடுத்திருக்கிற நியமத்துக்கள். ஆண்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஆணுக்கு 70 ஹூர்லீன்களை கூட வழங்குவான். பெண்களுக்கு ஹூர்லீன்களை விட தன்னுடைய மனைவியை அல்லாஹ் அழகாக்கி காட்டுவான். ஆண்களில் சிறந்தவங்க யாருன்னாக்கா ஹூர்லீன்களை விட. இப்போ ஒரு கேள்வி, ஏன்னா சவுத்தில் ஆச்சாரி எப்பயுமே கேள்வி கேட்கறதானே. இப்போ ஒரு கேள்வி என்னண்டா, ஒருத்தருக்கு 2 பொண்டாட்டி, இப்போ எந்த பொண்டாட்டி மனைவியாக வருவாங்க அப்படின்னா யார் அஹ்சனுகும் ஹுலுகா. பெருமானார் எல்லாத்துக்கும் விடை சொல்லிவிட்டார்கள். குணத்தால் யார் அழகாக இருக்கிறார்களோ 2 மனைவிகளில் அவர் சொர்க்கத்தில் இவருக்கு மனைவியாக இருப்பார். ஹூர்லீன்கள் எப்படி பொதுவாகவே பெண்ணை மகர் இல்லாமல் மணக்க முடியாது. ஹூர்லீன்களுக்கான மகர் என்ன? சொர்க்கத்தை ஹூர்லீன்கள் நமக்கு கிடைக்க போறாங்க. ஹூர்லீன்களுக்கான மகர் என்ன? அன்புக்குரியவர்களே, ஹூர்லீன்களுக்கான மகர் என்ன? ஹூருல் ஐன். ஹூர்லீன்களுக்கான மகர் என்ன தெரியுமா? மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கன்சுல் மசாஜித், பள்ளியில் இருக்கிற குப்பைகளை சுத்தம் செய்யுதல். இதுதான் ஹூர்லீன்களுக்கான மகர். அப்போ பள்ளிவாசலை யார் சுத்தம் பண்ணுறாரோ நம்ம மோதினாருக்கு தான் ஏகப்பட்ட ஹூர்லீன்கள் கிடைக்க போகிறாங்க. எல்லா ஊர்லயும் யாருக்குன்னா மோயினாருக்கு. ஏன்னா உடைச்சி தொடச்சி தொடச்சி இல்லையா? அப்ப அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். பள்ளியை சுத்தம், அதனால தான் காபத்துல்லாவை சுத்தம் செய்கிற வேலையை மன்னர் எடுத்துக் கொள்ளுகிறார். ஹாதிமுல் ஹரமைனி ஷரீஃபை இல்லையா? அப்ப அன்புக்குரியவர்களை பள்ளியை என்னைக்காவது நம்ம சுத்தம் செஞ்சிருக்கிறோமா? அல்லாஹ் அக்பர். இந்த அலியஹியா ஹாஜியாரை பற்றி சொல்லுகிற போது பள்ளியில் இருக்கிற குப்பைகளை தானே சுத்தம் செய்வார்கள் என்ற ஒரு செய்தியையும் நான் கேட்டேன். உண்மையில் சந்தோஷம் அடைந்தோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய கபரை ஆக உயர்வான 8 சொர்க்கத்தில் எதை நாடுகிறார்களோ அதில் செல்லுகிற வாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். அப்ப சொர்க்கத்தினுடைய நடைமுறைகள், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய உணவுகள் எப்படி இருக்கும்? அல்லாஹ் அக்பர். ஆயிரக்கணக்கான உணவுகள். எதை நினைக்கிறோமோ அந்த உணவு வரும். அதை சாப்பிட்டு முடிச்ச உடனே எப்படி செரிக்கும் உணவு. அங்க பாத்ரூம் கிடையாது. பிஸ்மிக் அல்லாஹும்ம. அதை சாப்பிட்டுட்டு பிஸ்மிக் அல்லாஹும்மன்னு சொல்லுவாங்களாம், எல்லாம் செரிச்சு போயிடும். சொர்க்கத்திலேயே சிறந்தவர்கள் யார் தெரியுமா? அங்கேயே சிறந்தவர்கள் இருக்கிறார்கள். சொர்க்கத்திலேயே சிறந்தவர்கள் யார் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கிற போது சொர்க்கத்திலேயே சிறந்தவர்கள் யார் குடும்பத்தோடு சொர்க்கவாசியாக இருக்கிறார்களோ அவர்கள் என்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குடும்பத்தோடு சொர்க்கத்தில் இருக்கிற நல்ல நசீபை நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. அந்த சொர்க்கங்கள் மொத்தம் 8. இதோடு நான் நிறைவுக்கு வந்து விடுவேன். மொத்த சொர்க்கம் 8. என்ன சொர்க்கம்? ஆக உயர்ந்த சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அதுக்கு அடுத்த சொர்க்கம் இருக்கிறதே அதற்கு பேர் தாருஸ்ஸலாம். இந்த 2 சொர்க்கத்துக்கு இடையில வித்தியாசம் 9 லட்சம் மடங்கு பெருசு. தாருஸ்ஸலாத்தை விட 9 லட்சம் மடங்கு பெரிது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அதுக்கு அடுத்தது ஜன்னத் ஆதன், அதுக்கு அடுத்தது ஜன்னத்துல் மாவா, அதுக்கு அடுத்தது தாருல் ஹுல்த், அதுக்கு அடுத்தது தாருல் ஹைவான், மக்காதே சிதிக், ஜன்னத்துன் நஈம். 8 சொர்க்கம். இந்த 8 சொர்க்கம் யாரை விரும்புகிறது? அல்லாஹ் அக்பர். இங்கிருந்து போகிற போது நம்ம இதில் எந்த சொர்க்கத்துக்கு தகுதியானவருங்கிறத முடிவு பண்ணிட்டு போகணும், ஆண்களும் பெண்களும். முதல் சொர்க்கம் யாரை விரும்புகிறது? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். லிகுல்லி ஷைஇன் ஹீலா வஹீலத்து ஐஷி. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஆசை. எனக்குள்ளேயும் 4 பேர் வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று பெருமானார் மேராஜுக்கு போன நேரத்தில் அந்த சொர்க்கத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 4 பேர் யார் தெரியுமா? முதல்ல சாஹிபே தௌபா, தௌபா செய்பவர். யாரெல்லாம் நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சுக்கிற ரப்பல் ஆலமீன், இனிமே செய்ய மாட்டேன், அல்லாஹ்விடத்திலே அழுகிற தௌபா செய்யக்கூடியவர். 2வது கைரு ஹாசின், பொறாமை இல்லாதவர், உலகத்திலே வாழுகிற போது பொறாமை கொள்ளாதவர். 3வது சாஹிபே லன் ஹுஸ்னுல்லன், மற்றவர்களை பார்க்கிற போது நல்லெண்ணத்தோடு யார் உலகத்தில் பார்க்கிறார்களோ அவர்கள். 4வது நான் யாரை பிரியப்படுகிறேன் தெரியுமா? முஜாலசத்து அஹ்லில் கைர், நல்லோர்களோடு யார் சேர்ந்திருக்கிறார்களோ அவர்களை நான் நேசிக்கிறேன். இந்த 4 பேரும் இருக்கிற இடம் எந்த இடம்? நீங்க தான் சொன்னதும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அடுத்த சொர்க்கத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்கிறார்கள். அதுதான் தாருஸ்ஸலாம். அந்த தாருஸ்ஸலாத்திலேயும் 4 பேர் எனக்குள் வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். யார் தெரியுமா அந்த 4 பேர்? மையம்ஸ அலா ராஸில் யதீம், யதீமினுடைய தலையை யார் தடவுகிறார்களோ. நம்ம தமிழ்ல இதுக்கு வேற அர்த்தம். யதீம் தலையை தடவுறதுன்னா ஆட்டை போடுறதுன்னு அர்த்தம். அதல்ல, யதீமை யார் பராமரிக்கிறார்களோ. அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்தா கண்டிப்பாக நம்ம யதீம்களை பராமரிப்பவர்களாக மாறி போக வேண்டும்.
யத்தீம்களை யார் பராமரிக்கிறார்களோ, அந்த அத்திஃபல் அராமில் யார் விதவைகளை இரக்கத்தோடு பார்க்கிறார்களோ அவர்களுக்கு, ஐயம்சி அலா ஹவாயிஜில் முஸ்லிமீன் முஸ்லிம்களுடைய தேவைக்காக யார் வெளியே செல்லுகிறார்களோ, தேவையை நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுக்கு யார் ஐயசு சலாம் சலாத்தை பரத்துகிறார்களோ, இவர்களுக்கெல்லாம் இந்த 4 பேர்களும் எனக்குள் இருக்க வேண்டும் என்று தாரு சலாம் ஆசைப்படுகிறது. அதுக்கு அடுத்த சொர்க்கம் ஜன்னத்தி அதன். இந்த சொர்க்கத்துக்குள்ள அநேகமாக முஸ்லீம்கள் போகவே முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த சொர்க்கத்தில் யார் இருப்பார்கள்? பெருமானார் சொல்லுகிற போது முக்கில்லு தாம், யார் சாப்பாடு ரொம்ப கம்மியாக சாப்பிட்றானோ அவன் இருப்பான். நம்மால் நோம்புலையாவது கம்மியாக சாப்பிட்ருக்கிறோம்மா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நோம்புலையாவது கம்மியாக சாப்பிட்ருக்கம்மா? நோம்பு திறக்கிறதுக்கே 3-4 கொட்ரா கஞ்சி, வடை ஒரு 15-20 வடையை உள்ளே அமுக்கி, இல்லையா 4-5 சர்பத்தை உள்ளே ஊற்றி, அல்லாஹ் அக்பர் ருக்குவுக்கு போகிறவங்களாட்டி என் மகரிப் தொழுகையில் படாத பாடாக போயிடும். அதுக்கப்புறம் வந்து நோம்பு திறந்துட்டு மினி நாஸ்டா ஒன்றை போட்டுட்டு வந்து தராவிக்கு வந்து 20 ரக்காத்து செரிக்கிறதுக்காக ஏவுண்டு ஏப்ப விட்டு அஜர்த்துமாருக்கெல்லாம் எடுத்து கொடுக்குற மாதிரி தராவியில் ஒரு ஆளை ஓத விடுறதில்லை. அதுக்கப்புறம் என்னடாண்டா வீட்டில் போய் இல்லையா ஒரு டீயை ஒன்று கொடுத்து 2 வாழைப்பழத்தை அமுக்கி, ஏற்கனவே இவ்வளோ இருக்கும், சகர் சாப்பாட்டில் பறக்கத்திருக்கிறது என்று சொல்லி ஊர்வன நடப்பன பரப்பன எல்லாத்தையும் முழுங்கி ஃபஜ்ருக்கு பின்னாடி மலைப்பாம்பு புரண்ட மாதிரி புரண்டு அசருக்கு எந்திரிக்கிறது இருக்கு. இதெல்லாம் நோன்பா? முக்கில்லு தாம், பெருமானார் நோன்பு வைத்தார்கள். அல்லாஹு அக்பர். தொடர்ந்து அவர்களுடைய வயிற்றிலே 2 பேரித்தம்பழத்தை தவிர வேறு எதுவும் செல்லவில்லை. அல் அஸ்வத் வல் மா, அந்த கருப்பும் அந்த தண்ணீரும் பேரித்தம்பழமும் தண்ணீரும் மட்டும்தான் தாகாவின் வயிற்றில் 2 மாத காலம் இருந்தது என்று அழுது கொண்டே அறிவிக்கிறார் அவைகள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா இல்லையா? ஆனா இன்னைக்கு நம்ம முக்கில்லு தாம், உணவு கம்மியா சாப்பிட்றவன் இருக்கிற சொர்க்கம். 2வது முக்கில்லுல் கலாம், பேச்சு கம்மியா பேசுற ஆள் இருக்கிற சொர்க்கம். நமக்கெல்லாம் கிடைக்குமா? முக்கில்லுல் மனாம், தூக்கம் கம்மியாக தூங்கணும், இபாதத் செய்யணும். நம்மளால தூங்கிட்டே தானே இருக்கிறோம். முக்கில் இஹ்திலாத்தில் அனாம், மக்களினுடைய தொடர்பு கம்மியாக இருக்கக்கூடியவர்கள். இந்த 4 பேரும் இருக்கிற சொர்க்கம் தான் ஜன்னாத்தி அதுன். அதுக்கு அடுத்த ஒரு சொர்க்கம் இருக்கிறது, அல்லாஹு அக்பர், ஜன்னத்துல் மஅவா. இந்த சொர்க்கம் 4 பேரை ஆசைப்படுகிறது. யார் தெரியுமா? தன்னுடைய ஃபல்யுக்ரிம் ஜாரா, யார் பக்கத்து வீட்டுக்காரர்களை, பெண்கள் கொஞ்சம் அவங்களுடைய ஸ்பீக்கரை குறைச்சா தான் நம்ம ஸ்பீக்கரை கூட்ட முடியும். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, ஃபல்யுக்ரிம் ஜாரா, யார் அண்டை வீட்டுக்காரர்களை நேசிக்கிறார்களோ அவர்கள். இன்னைக்கு நம்ம அண்டை வீடு என்றாலே சண்டை வீடு தானே. ஃபல்யுக்ரிம் லைஃபா, விருந்தாளிகளை யார் சங்கை செய்கிறார்களோ அவர்கள் இருக்கிற சொர்க்கம் ஜன்னத்துல் மஅவா. ஃபல்யுக்ரிமில் உலமா, உலமாக்களை அறிஞர்களை யார் சங்கை செய்கிறார்களோ அவர்கள் இருக்கிற சொர்க்கம். கடைசியாக சொன்னார்கள் ஃபல்யுக்ரிமில் வாலிதை, பெற்றோர்களை உலகத்திலே மதித்து வாழக்கூடியவர்கள் இருக்கிற சொர்க்கம் இந்த சொர்க்கம் ஜன்னத்துல் மஅவா. 5வது சொர்க்கத்துக்கு பேர் தான் தாருல் ஹுல்த். இந்த தாருல் ஹுல்தில் யார் இருப்பார்கள்? அதுலேயும் 4 பேர் இருப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் அந்த 4 பேர்கள்? மல்லா யதில், அடுத்தவர்களுக்கு அநீதி அளிக்காதவர்கள். மல்லா யஸ்தும், அடுத்தவர்களை தேவையில்லாமல் திட்டாதவர்கள். மல்லா யதுலிம், அல்லாஹு அக்பர், யாரையும் கேவலமாக நினைக்காதவர்கள். யாரையுமே கேவலமாக நினைச்சிருக்க மாட்டார். மையும்சிகு பில் உர்வத்தில் உஸ்கா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை யார் உலகத்திலே பற்றி பிடித்து வாழ்கிறார்களோ இந்த 4 பேரும் இருக்கிற சொர்க்கம் தான் தாருல் ஹுல்த். அல்லாஹு அக்பர். 6வது சொர்க்கம் தான் தாருல் ஹைவான். இதுல யார் இருப்பா? மையுபுனில் மஸ்ஜித், பள்ளியை கட்டியவர். மையுதில் மஸ்ஜித், பள்ளிக்கு விளக்கு ஏற்றி கொடுத்தவர், விளக்கு கொடுத்தவர். மையுக்னிசில் மஸ்ஜித், பள்ளியை கூட்டியவர். மையஸ்குத்தில் மஸ்ஜித், அல்லாஹு அக்பர், பள்ளியிலே தங்கியவர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பள்ளியை கட்டுகிற நசீபை, பள்ளியில் தங்குகிற நசீபை, குறைஞ்சபட்ச பள்ளிக்கு விளக்கேற்றுகிற நசீபை நமக்கு அல்லாஹ் தந்துடுவானாக. இவங்கெல்லாம் இருக்கிற சொர்க்கம் தாருல் ஹைவான். 7வது சொர்க்கத்துக்கு பேர் தான் மக்காதே சிதுக். இந்த மக்காதே சிதுக்கில யார் இருப்பார்கள்? அதையும் பெருமானார் சொல்லுகிறார்கள், 4 பேர் அதில் இருக்க அந்த சொர்க்கம் ஆசைப்படுகிறது. யார்? ஐயாதத்துல் மரீல், யார் நோயாளிகளை நோய் விசாரிக்கிறாரோ, நோயாளிகளை நோய் விசாரிப்பவருக்கு சொர்க்கம். அதே மாதிரி முஸ்தரில் அக்ஃபான், கஃபன் துணி வாங்கி கொடுக்கிறார்களே அவர்களுக்கு இந்த சொர்க்கம், கஃபன் துணி. அதே மாதிரி யாரு கடனை மன்னிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த சொர்க்கம், கடனை மன்னிக்கக்கூடியவர்களுக்கு. வாழ்க்கையில் உண்மை பேசக்கூடியவர்களுக்கு இந்த சொர்க்கம். சொன்ன நாயகம் கடைசி சொர்க்கம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற சொர்க்கம் ஜன்னத்துன் நஈம்.
இந்த சொர்க்கத்தில் யார் இருப்பார்கள் அதையும் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சொர்க்கம் 4 பேரை ஆசைப்படுகிறது. ஒன்று அஸ்ஸாபிர், உலகத்திலே வாழுகிற போது பொறுமையோடு யார் வாழுகிறார்களோ அவர்களை நேசிக்கிறது. இரண்டாவது அஷாக்கிர், உலகத்திலே வாழுகிற போது நன்றியோடு வாழ்கிறார்களே அவர்களை நேசிக்கிறது. அல் முத்தசத்திக், உலகத்திலே வாழுகிற போது தர்ம சிந்தனையோடு வாழ்கிறார்களே அவர்களை அந்த சொர்க்கம் நேசிக்கிறது. நாலாவதாக கஃபுல் அதா அன் இபாதில்லா, அடுத்தவர்களுக்கு தொந்தரவில்லாமல் யார் வாழ்கிறார்களோ அவர்களை இந்த சொர்க்கம் நேசிக்கிறது. ஆக 8 சொர்க்கத்தில் யார் இருப்பாங்கங்கிறதையும் பெருமானார் சொல்லிவிட்டார். அப்ப ஜனனம், இரணம், மரணம், சுவனம் இது எல்லாம் ரப்பின் கையில் இருக்கிறது. யார் யாருக்கு ரிசுக்கு அதிகமாக வேண்டுமோ அதற்கான வழிகள், இறந்ததற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்ற வழிகள், எந்த சொர்க்கத்தில் யார் இருப்பார்கள் எல்லாவற்றையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக இந்த உம்மத்திற்கு எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். எனவே ஒரு பெரிய புத்தகத்தை, ஒரு பெரிய நூலகத்தை கொண்டு வந்து இங்கு கொட்டியதை போன்றிருக்கிறது. அவ்வளோ பெரிய தலைப்பை கொடுத்துட்டாங்க. சின்ன தலைப்பெல்லாம் இல்லை, விடிய விடிய பேசுகிற தலைப்பு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த 8 சொர்க்கத்திலும் நுழைந்து வெளியே வருகிற நல்ல தௌஃபீக்கை நம்மில் யாரெல்லாம் வஃபாத்தானார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்கிடுவானாக. நம்மை வளர்த்து உருவாக்கிய பெற்றோர்கள், தாய் தந்தைகள் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கெல்லாம் உயர்ந்த ஜன்னத்தை நசீபாக்குவானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். வாஹுரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.